இந்த அசிங்கங்களை எந்த அடிப்படையில நாம் எடுத்துக்கொள்ளுவது? இங்கே மார்க்கத்தினுடைய நூல்களை எடுத்து பார்த்தால், ஷரியத்தின் சட்டங்களை பார்த்தால், தொழுகைக்காக செல்லக்கூடிய பெண் கூட பள்ளிவாசலுக்கு போவதா அல்லது வீட்டிலேயே இருந்து தொழுகுவதா என்றெல்லாம் இங்கே சர்ச்சை செய்கிறார்கள் ஷரியத்தினுடைய பெருமக்கள். அபூதாவுதுல வரக்கூடிய நபிமொழி, ஒரு அம்மா உம்மு ஹுமைத சாயிதி ரலியல்லாஹு அன்ஹா, அந்த அம்மாவுக்கு பேர். அல்லாஹுவின் தூதரிடத்துல அந்த அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு பின்னால் தொழ வேண்டும் என்று எனக்கு ஆசை. பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி 5000 மடங்கு ஒவ்வொன்றும் அதிகமாக நன்மை கிடைக்கிற பள்ளிவாசல். இமாமத்து செய்கிற தலைமை பொறுப்பேற்றிருக்கிறவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃப்ல நின்று தொடக்கூடியது எல்லாமே ஹைருல் குரூன் என்று சொல்லக்கூடிய பொற்காலத்தில் வாழ்ந்த புனிதம் மிக்க மக்கள். இப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல்ல நான் வந்து தொழுகிறதுக்கு ஆசையா இருக்கு, நான் எப்போதும் பள்ளிவாசலில் தொழுவது நல்லதா என்று கேட்டு வரக்கூடிய உம்மு ஹுமைது சாயிதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஸலாத்துகி ஃபீ பைத்திகி கைருல் லகி மின் அன் தஹ்துரி ஃபீ மஸ்ஜிதி ஹாதா. எனது இந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் நீ தொழுகுவதை விட உன் வீட்டிலேயே உன் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வது நல்லது என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கென்றால், தொழுவதற்கு ஒரு பெண் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு கூட இவ்வளவு பின்புலங்கள் குறித்தும் நபிமொழிகள் குறித்தும் அலசி ஆராயப்படுகிறது என்றால், ஒரு வெட்ட வெளியில், ஒரு மைதானத்தில், ஒரு வெயில் நேரத்தில் கை குழந்தையோடு காத்து கிடந்து அவருக்காக நான் என்ன வேண்டுமானாலும் இருப்பேன் என்று சொல்லுகிற பெண் குலத்தை உண்மையாகவே தனிமையில் யோசித்தால், நடுநிலை சிந்தனை கொண்ட முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், நிச்சயமாக நெஞ்சு பாரமாக இருக்கிறது.